நம் அனைவர் மீதும் வீசப்படும் ஒரு வார்த்தை டாக்ஸிக், அதாவது விஷமக்காரர் என்ற சொல். நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் அந்த வார்த்தையை குறிப்பிடுவார்கள். எனவே நவீன வாழ்க்கையில் உறவுகள் பெரும்பாலும் அது நிலைத்திருப்பதில் ஏன் போராடுகின்றன? இளைஞர்களிடையே விஷமம் போன்ற சொற்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதற்கு என்ன காரணிகள் பங்களிக்கின்றன? கதைகளெல்லாம் அது விஷமம் பிடித்தது, அது விஷமம் பிடித்தது என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. என் பெற்றோர்கள் விஷமக்காரர்களாக இருக்கிறார்கள். என் துணைவர் விஷமக்காரராக இருக்கிறார். என் நண்பர்கள் விஷமக்காரர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? நீங்களும் மிகவும் விஷமம் உள்ளவர்தான் என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவரை நோக்கி ஒரு விரலை காட்டும்போது 3 விரல்கள் உங்களை நோக்கி உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பல இளம் பெண்கள், ஓ, இந்த பையன் எனக்கு பொருத்தமாக இருப்பானா என்று கேட்கிறார்கள். சில இளைஞர்கள், இந்த பெண் எனக்கு பொருத்தமாக இருப்பாளா என்று கேட்பார்கள். அவர்கள் புகைப்படங்களை கொண்டு வருவார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் அவர்களுக்கு பொருத்தமானவரா? இன்னொரு பிரச்சனை, நான் நேசிக்கிறேன், ஆனால் அவர் என்னை நேசிக்கவில்லை. ஆனால் அது போதுமானது. நீங்கள் நேசிக்கிறீர்கள். அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். அது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே மற்றவர்களிடமிருந்து மிக அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள்.